உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. அப்படியே படமா எடுத்துட்டு வந்திருக்கோம். இல்லையா திமுக வேணும் எடப்பாடி பழனிசாமி அங்க சாத்தூர்ல போய் பேசுறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 மந்திரி விடுவாங்க, இல்ல 2 கூட்டணி கட்சி தலைவர் விட்டு பேச வைப்பாங்க. அண்ணா திமுக ஆட்சியில விலைவாசி என்ன சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன். நாங்களே சொன்னா பொய் சுட்டான்னு சொல்லுவார் இந்த ஸ்டாலின். அவர்கள் பார்ப்பதெல்லாம் கலெக்ஷன் கமிஷன். இதை தவிர்த்து வேற எதுவுமே திமுக குடும்பத்துக்கு தெரியாது. பட்டாசு தயாரிக்கின்ற தொழிற்சாலைக்கு போயிருந்தேன். அங்க இருக்கின்ற தொழிலாளர்கள்லாம் பெண் தொழிலாளர் இருந்தாங்க. அவர்களெல்லாம் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அப்போ அண்ணா திமுக ஆட்சியில் உங்களுக்கு எப்படி வருமானம் வந்தது, எப்படி ஊதியம் வந்தது, இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு எப்படி ஊதியம் கிடைக்குன்னு சொன்னேன். அவர்கள் சொன்னாங்க எல்லாம் லைவில் இருக்குது, அப்படியே படமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இல்லையா திமுக வேணும் எடப்பாடி பழனிசாமி அங்கே சாத்தூரில் போய் பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 மந்திரி விடுவாங்க, இல்லை 2 கூட்டணி கட்சி தலைவர் விட்டு பேச வைப்பாங்க. அதுக்கு தான் ஆதாரத்தோட நான் அந்த தொழிலாளரோட புகைப்படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் சொன்னாங்க அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு நாளைக்கு 700 ரூபா 800 ரூபா எங்களுக்கு ஊதியம் கிடைச்சிது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பயங்கர கெடுபிடி, இந்த தொழிலே எங்களால் செய்ய முடியல. இப்போ எங்களுக்கு 150 ரூபா 200 ரூபா தான் ஒரு நாளைக்கு கிடைக்குது. இது எங்களுக்கு போதாது என்று அவர்கள் சொன்ன பேட்டி நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா கேட்டா புள்ளி ஒருத்தர் சொல்றார். இங்க வந்து நாட்டு மக்களை பாருங்க திரு ஸ்டாலின் அவர்களே, நாட்டு மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, வேதனை அடைகிறார் என்பதை பார்த்து தெரிஞ்சு பேசுங்க. அந்த காலத்தில் அரசர் ஆட்சி செஞ்சிட்டு இருப்பார். மன்னர்கிட்ட கூப்பிட்டு அரசர் கேட்பார், நாடு எப்படி இருக்கு பாரு, நாடு செழித்து இருக்குது, மும்மாரி மழை பெய்கிறது, மக்கள் சுபட்சமா வாழ்றாங்கிறார். அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு போச்சு. விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன். நாங்களே சொன்னா பொய் சுட்டான்னு சொல்லுவார் இந்த ஸ்டாலின். பச்சரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்துது. இப்போ பச்சரிசி சாப்பாடு அரிசி 77 ரூபா. பொன்னி புழுங்கரிசி 1 கிலோ நான் வாங்கிட்டு வந்த கடையில் இருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் 2021 50 ரூபா 1 கிலோ அரிசி. இப்போ 72 ரூபா 1 கிலோ பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா. இன்றைக்கு 1 கிலோ திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுது. திமுக ஆட்சியில் 1 கிலோ கடல் எண்ணெய் 190 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400 ரூபாய்க்கு விற்குது. தோரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74 ரூபா. இன்றைக்கு திமுக ஆட்சியில் 130 ரூபா. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79 ரூபா, திமுக ஆட்சியில் 120 ரூபா. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு. விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது. இதை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? எதுவுமே இல்லையே. ஏழை மக்கள் படுகின்ற துன்பம் இந்த ஆட்சியாளருக்கு தெரிவதில்லை, கண்டுகொள்ளவில்லை. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கிறது. விலை கட்டுப்பாட்டு நிதியம் ஒன்று அமைச்சு அதுல 100 கோடி ரூபாய் ஒதுக்கி நம்முடைய உணவுத்துறையின் மூலமாக இன்னைக்கு புளி விலை ஏறுது. தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு புளி விலை ஏறுது. எங்க புளி விலை குறையும்? தருமபுரி. அங்க போய் புளி வாங்கிட்டு வந்து இங்க அந்த உணவுத்துறையின் மூலமாக நாங்கள் விற்பனை செய்யும். அதை அந்த விலையேற்றத்தை தடுத்து நிறுத்துவோம். இது மாதிரி உணவுப் பொருள் விலை எப்பொழுதெல்லாம் விலை ஏறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு சென்று அந்த நிதியை பயன்படுத்தி அங்கிருந்து பொருள் வாங்கி நம்முடைய உணவு துறையின் மூலமாக அதை விற்பனை செஞ்சு விலை கட்டுப்பாட்டில் வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது இந்த ஆட்சியில் ஏழை மக்களை பார்க்குறாங்களா? ஏழை மக்களுடைய பிரச்சனையை பார்க்குறாங்களா? ஏழை மக்களுக்கு கஷ்டத்தை உணர்றாங்களா? எதுவுமே கிடையாது. அவர்கள் பார்ப்பதெல்லாம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இதை தவிர்த்து வேற எதுவுமே திமுக குடும்பத்துக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு வீடு திமுக ஆட்சியில் வீடே கட்ட முடியாது. இன்றைக்கு 1 யூனிட் எம்சான் அண்ணா திமுக ஆட்சியில் 3000, இன்றைக்கு 5500 ரூபா எம்சான். 1 யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000, திமுக ஆட்சியில் 4500. 1 டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000,
இன்றைக்கு திமுக ஆட்சியில் 70,000, ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபா, இன்னைக்கு ஒரு செங்கல் 10 ரூபா. சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240, திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 340, 350. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு அவள் வீடு கட்டுவதற்கு சிமெண்ட் அந்தந்த ஊராட்சி ஒன்றிய பகுதியிலிருந்து நகராட்சியிலிருந்து அம்மா சிமெண்ட் 190 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு திமுக ஆட்சியில் எவ்வளவு விலை உயர்ந்திருக்குது, கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்திருக்குது. இதையெல்லாம் நடுத்தர ஏழை மக்கள் வீடு கட்ட முடியுமா? முடியுங்களா? அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரிப்பையில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.